ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கம்மா கனி குக்கிங் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சமையல் வீடியோ போடுறேன். கேமரா சரியில்லைனாலும் போடலாம். இப்போ வந்து பாலக்கீரையில் வந்து உள்ளிக்காரம், அதில் வந்து ஊறுகாய் மாடலில் நம்ம செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாலக்கீரை வந்து 2 கட்டு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 பழம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தக்காளி பழத்தெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளிலாம் போட்டு வெங்காயம் 2 போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஜாரில் போட்டதெல்லாம் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்க்கலாம். கடுகு கொஞ்சம் வச்சுருக்கோம், வெந்தயம் கொஞ்சம் வச்சுருக்கோம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம், தேவையான அளவு கடலைப்பருப்பு, பூண்டு 20 பல்லுக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ வந்து எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். கடாயில் அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கோமா தெரியாமல் கடுகுன்ட்டு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் இந்த பதம் வந்த உடனே நம்ம பூண்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த பதம் வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. இந்த அளவு உப்பு போட்டுப்போம். நல்லா கொஞ்சம் வதக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வருதுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் லேயமாக வந்தோடனே நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம். அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே மெல்ட்டாகி அப்படியே மேலே எண்ணெய் தனியாக இது தனியாக நல்லா மிதக்கணும். பார்க்கும்போதே அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே எச்சு விட்ற அளவுக்கு நல்லா இந்த பதம் வந்தோன்னே எல்லாம் இது தொக்கு தனியாக எண்ணெய் தனியாக வந்தோன்னா நம்ம கீரை எடுத்து போட்டுக்கலாம். கடாய் பத்தலை, அதனால் வேறு கடாயில் மாற்றிட்டேன் நான். இப்போ எல்லாத்தையும் நான் வதக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 40% எடுத்துருக்குமா. இன்னும் நல்லா வெந்து நல்லா கிரேவி ஆகணும். பாருங்கள், அப்படியே இந்த பழகு பதம் வந்து அப்படியே சுண்டி நல்லா வரணும். நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து கொஞ்சம் வதங்கணும். எண்ணெய் இதில் பிரிஞ்சு வந்தோடனே கலர் வந்துடும். இப்போ நமக்கு தேவையான பாலக்கீரை உள்ளிக்கீரை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கம்மா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்ட்டு. டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கம்மா. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா நல்லது. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.